சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கட்டியது வரதான் മനസ്സിലായോ? Black Thunder, where fun never ends. OT Main Road, மேட்டுப்பாளையம். பார்க்குறவங்க அத்தனை பேர் நீ எவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்கமா, உன்ன மாதிரி அவ்வளோ பொறுமை வந்து இருக்காது. இப்போ இனிமேல் நம்ம ஹீரோயினாக பண்ண போகிறதில்ல. ஸோ எதாவது நம்ம இனிமேல் அம்மா ரோலோ அக்கா கூட இப்போ வந்துருச்சு. இப்போ பிகாஸ் இப்போ எல்லாமே அம்மா ரோல் தான். ஆஃப்டர் உமா அவங்க இறந்த பிறகு என் குழந்தை கூட சில டைமில் வீட்டில் பேசிகிட்டு இருப்பா, சித்திங்க தான் இருக்காங்க. ஆமாம், சொன்னேன் இந்த மாதிரி இல்லை வரமாட்டா, இந்த மாதிரி தான் இல்லை என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு அந்த ரூம் போகவே மாட்டான் என் வீட்டில். நான் வீட்டுக்குள்ளே வந்தாலே அவள் சொல்லுவாள் இந்த மாதிரி சித்தி இப்போ தான் கிளம்புனாங்க நீங்கள் வந்தப்போ. நான் சொன்னேன் எங்கே இருந்தேன், நான் சரி இங்கே தான் பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் வந்தப்போ தான் போயிட்டாங்கம்மா அப்படின்வா. இப்போ எது பார்க்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை தான் நான் பார்த்தேன். என் கண்ணு முன்னாடி தான் அவள் போனான். நான் நடிக்கும் போது திடீர்னு அழணும் போனால் அந்த ஒரு இது நினச்சாலே கண்ணில் பொழுது தண்ணி வந்துடும். ஸோ என்னதான் உங்கள் பேர் வனஜா கிரிஜான்னு எப்படி சொன்னாலும் எங்களுக்கு எப்பவுமே அதே லீலாவாக தான் நீங்கள் தெரிவிங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ. ஸோ எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை? சூப்பராக போயிட்டுருக்கு. லைக் இப்போ தான் இந்த பிரியமான தொழில் முடிஞ்சுது, லைக் 1 month பிஃபோர். ஃபேமிலி வைஸும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, குட். திஸ் இஸ் யுவர் 25th இயர். ஸோ 1999 சிங்கப்பூர் காதலி நம்ம கணக்கு எடுத்தா 2024 25 வருஷம். எப்பவுமே இப்போ மெட்டிவலியில் நிறைய கேரக்டர் மக்கள் மனசில் பதிஞ்சாலும் ஒரு பக்கம் சருவாக்காவோட எப்படி பதிஞ்சுன்னா மாமியார் கொடுமைகள், அதில் உங்களது வந்து நிறைய பேர் வாழ்க்கைக்கு பயங்கரமாக கனெக்டாக இருக்கும். ஒரு காதல் இருக்கும், அந்த காதலை விட்டுட்டு ஒரு கணவர் கல்யாணம், ஸோ அது பயங்கரமாக அட்டாச். அந்த டைமில் யாராச்சும் உங்ககிட்ட பேசுவாங்களா இந்த மாதிரி உங்கள் லைஃப் போலேயே தாங்க என் லைஃப்பும் அடுத்து? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் மிஸ் ரவி கேரக்டர் பண்ணுற மாதிரி தான் எங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, பட் அதை வெளியே சொல்ல முடியாது. பட் உங்களுடைய நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனுமே நாங்கள் பார்க்கும்போது இப்படி இருந்திருக்கலாம், ஆனால் பட் அது ஒன்றும் இது இல்லை, பட் இனிமேல் நாங்கள் எப்படி இருக்கணுன்றத ஒரு என்ன சொல்கிறது உதாரணமாக இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் அங்கே பார்க்குற பப்ளிக் வந்து அந்த டைமில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்க்குறவங்க அத்தனை பேர் நீ எவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்கமா, உன்ன மாதிரி அவ்வளோ பொறுமை வந்து இருக்காது, அவ்வளோ பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்ற இப்போ வரைக்கும் அந்த ஒரு இதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. எத்தனை தடவை பார்த்தாலுமே அந்த ஒரு ஆன்சர் தான் வருது. இப்போவும் பார்க்கும்போது இப்போ கூட ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்க்குறவங்களுமே அதே ஆன்சர் எத்தனை தடவை பார்த்தாலும் அவங்க புதுசாக பார்க்குற மாதிரி அந்த நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வியூவர்ஸ் கொடுப்பாங்க தெரியுமா, அதே கமெண்ட் தான் இப்பவும் கொடுக்குறாங்க. ஓகே சரி, யாராச்சும் போங்களா இப்போ பார்த்துட்டுல இன்னும் அப்போ வந்து ரொம்ப அதெல்லாமே ஆமாம் அதெல்லாமே கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பிகாஸ் ஃபஸ்ட்டு பேபி இருக்கும்போது அவ்வளோ வெயிட் போடல, செகண்டு தான் கொஞ்சம் வெயிட் போட்டு பிகாஸ் சிசேரியன்றதுனால. அப்போ வந்து கேட்பாங்க இந்த மாதிரி என்ன இப்படி ஆயிட்டீங்க அப்படி இப்படி. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அப்புறம் நான் அவங்ககிட்ட ஆன்சர் கேட்க ஆரம்பித்தேன். சரி நீங்கள் அந்த டைமில் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கன்னு. அவங்க சொன்னான் ஆமாம் பிகாஸ் அதை நான் ஆர்டிஸ்ட்டுன்னா கூட அவங்கவுங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாருமே அப்படியே மெயின்டைன் ஹெல்த்தியாக நம்ம என்ன பண்ண முடியுமோ, என்ன தான் நம்ம டயட் இருந்தாலும் நானும் எல்லாமே இருந்து பார்த்தாச்சு. ஸோ அது அவ்வளோதான். அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ இதை பற்றி நம்ம கவலைப்பட்டு லைஃப்பை ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டாங்களோ அதுக்காக நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து அந்த இதுக்கு நான் எப்பவுமே போக மாட்டேன். இப்போ இனிமேல் நம்ம ஹீரோயினாக பண்ண போகிறதில்ல. ஸோ எதாவது நம்ம இனிமேல் அம்மா ரோலோ அக்கா கூட இப்போ வந்துருச்சு. இப்போ பிகாஸ் இப்போ எல்லாமே அம்மா ரோல் தான். ஏன்னா ஆமாம் இப்போ எல்லாருமே இப்போ நாங்கள் பண்ண பேட்ச் அத்தனை பேர் இப்போ அம்மா தான். யாரும் அக்கா அண்ணி கூட போயிடுச்சு. இப்போ அக்கா அண்ணின்றது வந்து இப்போ 5 வருஷம் முன்னாடி யார் ஹீரோயினாக பண்ணாங்களோ அவங்களே இப்போ அக்கா அண்ணிக்கு அந்த மாதிரி பிகாஸ் எல்லாம் மாறிட்டு இருக்கு, நிறைய அப்பா வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம அதனால் நம்ம இப்போ ரொம்ப அதுக்காக மெனக்கெட்டு பண்ணுறது அது நம்ம ஹெல்த்தை நம்மளே ஸ்பாயில் பண்ணுற விஷயமா எனக்கு தோணுது. ஸோ டயட் இருங்க, வாட்டர் விட்டு அது ஹெல்த்தியாக இருங்க. தட்ஸ் ஆல். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் எல்லாம் ட்ரை பண்ணி மீன்ஸ் வெயிட் லாஸ் நான் அதுக்கெலாம் போகவே மாட்டேன் பிகாஸ் அது எனக்கு உடன்பாடு இல்லை. வீட்டில் டயட்டுன்றதை வந்து நம்ம எப்பவுமே ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்தால் கூட எனக்கு வெயிட்டு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அப்போ தான் நினச்சேன் ஓகே இதுதான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா அதை மட்டும் பார்ப்போம். யார் வேணால் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம மைண்டில் போட்டோம்னா நம்ம லைஃப்பில் வந்து மூவ் ஆகவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம அப்படி பார்த்தா அப்போ சொன்னேன் கொஞ்சம் குண்டாக இருக்கலாமே அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அப்புறம் வந்து நம்ம குண்டாக ஒல்லியாக இருக்கலாமே அப்படின்னு இது வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இதை சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு வேளை இப்போ நான் ஒல்லி ஆகிட்டேன் நீங்கள் அப்போ இருந்தது கொஞ்சம் இதான் நல்லதாக இருந்தது அப்படின்னு வருவாங்க. ஐயோ அப்படின்னு நமக்கே தோணும்.
நம்ம இருந்தால் இட்ஸ் பெட்டர். ஸோ இப்போ மெட்டியூலியன் பார்க்கும்போது நீங்களும் நடிச்சிங்க, உங்கள் சிஸ்டர் உமா அவங்களும் நடிச்சிருந்தாங்க. எப்படி ஒரே சீரியலில் உண்மையிலேயே அக்கா தங்கச்சிங்க எப்படி இங்கே? இல்லை, அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். பிகாஸ் ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே ஆர்டிஸ்ட் வேறு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதாவது என்னன்னா இப்போ சரோக்கா மீன்ஸ் காயத்ரி அக்கா இவங்களே கிடையாது ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி வேற. பட் அந்த டைம்ல வந்து அவங்க அந்த கோவில் சீன் தான் ஃபர்ஸ்ட், நாங்கள் அந்த விளக்கு சீன் தான் ஃபர்ஸ்ட். அப்போது ஆல்ரெடி உமா வந்து திருமுருகன் சார் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க. சார் திடீர்னு ஆர்டிஸ்ட் இது இப்போ யாரை வந்து அந்த நேரத்தில் போய் யாரை போய் இது பண்ணால் அவங்க ஏதோ சுச்சுவேஷனில் வர முடியல, பட் அந்த சீன் எடுத்தா அவனு டெலிகாஸ்ட் இது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் யாரை போய் கூப்பிடுறது என்ன டக்குன்னு அவர் தான் கேட்டார், உமா என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன் உமா வீட்டில் தான் சார் இருக்கா, ஒரே வர சொல்லுங்க, ஆஃப் சைட் எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. அப்படி தான் கமிட் ஆனாவ. எந்த ஒரு பிளானு எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி வேறு ஆர்டிஸ்ட் பண்ணதுனால ஸோ அவங்கள வந்து சடனாக அவங்களுக்கு வேற குத்துவிளக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் சீனா? பாட்டு அம்மே அம்மி அந்த சாங் குத்துவிளக்கு ஏற்றுறோம், அதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ அந்த ஷார்ட் முதற்கொண்டு அப்படியே ஞாபகம் இருக்கு, அந்த கோல்டன் ஃப்ரேம்ல. ஆமாம், எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே வந்து வேறு சீன் வரும். பட் அந்த சீன் எங்களுடைய விளக்கு சீனுமே அதில் இருக்காது. பட் அந்த ஃப்ரீஸுக்காக அந்த அம்மி அந்த சாங் அந்த பாட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது அப்பா டெலிகுமார் சாரோட டைலாக் வந்து 5 பொண்ணும் அந்த ஒரு டைலாக் வரும், அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. அதில் அது இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஒரு ஃப்ரீஸ் பாயிண்ட்னா அதுதான். 100% பியூட்டிஃபுல் ஃப்ரேம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த டைமில் உங்களை பார்த்து எல்லாருமே வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க. உங்கள் தங்கச்சியை திட்டுவாங்கல்ல கேரக்டர், அவங்க கேரக்டர். ஆமாம், ஏன்னா சரியான இது கோபி இவ்வளோ அதாவது தங்கமான மாப்பிள்ளை கிடச்சிருக்காங்க, இந்த மாதிரி இருக்கு. சரியான வந்து என்ன சொல்லுவாங்க, அமுக்கியா அமுக்கடா அந்த மாதிரி எல்லாம் சுட்டுவாங்க. பட் எல்லாமே எல்லாருடைய கேரக்டர்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. அது பார்க்கும்போது அது திட்டுறாங்கன்றதை விட நல்லா இருந்தது. அதோட கேரக்டர் அந்த மாதிரி வேறு வழி இல்லை. கண்டிப்பாக உமா அவங்களுடைய மிஸ்ஸிங் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய மிஸ்ஸிங் தான். ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து இந்த இடத்துல உமா இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே உங்களுக்கு நீங்கள் ஃபீல்? எனக்கு என்ன இப்போது மேபி மெட்டீரியல் 2 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இருந்திருக்கலாமேன்னு. ஏன்னா அது ஒரு என்னதான் வேறு யார் வந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அது. ஆமாம், கண்டிப்பாக. ரைட். ஸோ இப்போ ஒரு இன்டர்வியூ நீங்கள் சொல்கிறீங்க, இட் வாஸ் ரியலி ஷாக்கிங். இப்போது ஆஃப்டர் உமா அவங்க இறந்த பிறகு என் குழந்தை கூட சில டைமில் வீட்டில் பேசிகிட்டு இருப்பா, சித்தி இங்கே தான் இருக்காங்க. அது கேட்குற எங்களுக்கே அவ்வளோ ஷாக்கிங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணீங்க? இல்லை, ஓவர் கம்னா எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா பிகாஸ் என் பொண்ணு வந்து அவள் ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலாக அவங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அவள் ஃபோன்லாம் எடுத்து பார்க்க அவங்க 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன்லாம் பார்த்தா எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஏன்னா பிகாஸ் அவங்க மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்து மார்னிங் குட் மார்னிங் சொல்கிறதுலேருந்து எல்லாமே நிறைய அவங்களுக்குள்ளேயே நிறைய கான்வர்சேஷன் இருக்குது. நான் அப்போ பார்க்கும்போது தான் எனக்கு இவ்வளோ நடந்திருக்கு, இவங்க பேசியிருக்காங்க, ஒரு அம்மா பொண்ணு பாண்டிங் அளவுக்கு இவங்க 2 பேசியிருக்காங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, எல்லாமே இவங்களும் நடந்திருக்கு. அது வந்து என்கிட்ட ஏன்னா பிகாஸ் நான் சித்திகிட்ட தானே பேசுகிறாங்க, மேபி அது என்கிட்ட அவள் இது பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது பார்க்கும்போது தான். பட் நான் நினைப்பேன், நான் ஒரு 1 வீக் கூட இதை பற்றி பேசிட்டு இருந்தேன் ஒரு என்னோட ரொம்ப க்ளோஸ் இருக்காங்கிட்ட. அப்போ சொன்ன இந்த மாதிரிலாம் இருந்தால் இங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பா. அதுலேருந்து கொண்டு வரதுக்குன்னா அவருடைய ஃபஸ்ட்டு இது இருந்து இல்லையா அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அப்போது வரவே மாட்டேன்ட்டா வீட்டுக்கு. அவளுக்கு எங்கே பார்த்தாலும் அவளுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு. அப்போ நான் சொன்னேன், நீ வா. வந்து அவளுக்கு என்ன இப்போ தான் 12 ஆகுது. அப்போ நான் கொஞ்சம் 10 வயசு ஒரு 9 வயசு அந்த இதில் இருக்கும். அவளுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த அந்த இதெல்லாம் நடக்கிறதுலாம் பார்த்து சொன்னேன், இந்த மாதிரி இல்லை வரமாட்டா, இந்த மாதிரி தான். இல்லை என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு அந்த ரூம் போகவே மாட்டான் என் வீட்டில். இப்போ தான் கொஞ்சம் ஏதோ ஒரு அளவுக்கு அவளுக்குள்ள நான் என்ன சொல்லிட்டேன்னா, சித்தி இங்கே தான் இருக்காங்க, நீ அதை பற்றி இது பண்ணாது, சித்தி எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க, வந்து பேசுகிறாங்க, சித்தி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமாம், நான் வீட்டுக்குள்ளே வந்தாலே அவள் சொல்லுவாள், இந்த மாதிரி சித்தி இப்போ தான் கிளம்புனாங்க, நீங்கள் வந்தப்போ. நான் சொன்னேன், எங்கே இருந்தேன்? நான் சொன்னேன், இங்கே தான் பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் வந்தப்போ தான் போயிட்டாங்கம்மா அப்படின்வா. எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு 2 பக்கம் ஒரு 4 கேட்கும் போது ஓகே அவள் எதுவும் மைண்டில் இருக்கா அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ போக 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 அது ஒரு மாதிரி ஸ்கூலில் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும்ல, அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் ஏதோ ஒன்று மிஸ் ஏன்னா அவள் அழவும் இல்லை. தங்கச்சி இதானோடனே அவளால் அந்த ஷாக்கை இது பண்ண முடியல. அங்கே வந்து அவ்வளோது ரொம்ப அழவும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப நேரம் கழித்து தான் தேம்பி அழுதா. அப்புறம் தான் அவளுக்கு ரியலைஸ் ஆச்சு இல்லைன்றதே அவளுக்கு. அப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இப்போவும் வந்து எப்பவும் நாசர் அவங்க கூட தான் இருக்கிறா. சில விஷயங்கள் ஞாபகம் அவள் அப்போ இருக்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்கல. சில விஷயங்கள் என் பொண்ணுக்காக நிறைய கொடுத்துருக்கா சில விஷயங்கள். அது பார்க்கும்போது இப்போ அவளுக்கு ரொம்ப ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்குது.
நான் தான் நினைப்பேன். எல்லாமே இருக்குது, காரணம் இருக்குது, நமக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அது உமா விஷயத்து நிறைய இருக்குது, அவளுக்கு நிறையவே இருக்குது, என்னோட பொண்ணுக்கு. நான் தான் அப்போ சொல்லிட்டேன், சித்தி உன் கூட தான் இருக்காங்கன்னு இது பண்ணிக்காத எப்போவுமே. ஸோ அவங்களோட அந்த ஒரு கடைசி மந்த்ஸ் ஃபுல்லாக உங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க? ஆமாம், எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 months மேலே இருந்தேன். நான் தான் ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிட்டு எல்லாமே நான் தான் பண்ணேன். பிகாஸ் அந்த ஃபுல்லாக அந்த லிக்விட் இது பண்ண பாடியிலேருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட 2 hours 3 hours ஆகிடும். அங்கேயே தான் உட்காந்துட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்துப்போம். பட் ரொம்ப என்ன சொல்கிறது, நான் எனக்கு என்ன இங்கேயே வந்து ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் சரி, என் தம்பி தான், அவனும் ஆக்சுவலி இஸ் ஆயுர்வேதிக் டாக்டர். ஸோ அவங்க சொல்லுவேன் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. எனக்கு இதை அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் பார்க்கக்கூடாதுன்னு, இன்னொன்று பார்க்கக்கூடாது எனக்கு, அப்படி தான் நான் மைண்டில் என்னால் எப்படி இது பண்ண முடியாதுன்ட்டு. பட் அதுக்கப்புறம் அவங்க சரி நான் என் ஹஸ்பண்ட் கூட நான் ஊரில் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு நான் எது பார்க்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை தான் நான் பார்த்தேன். என் கண்ணு முன்னாடி தான் அவள் போனான். அதுதான் எனக்கு, நான் எது நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம அதுக்காக தான் மெயினாக நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். நாங்கள் ஊரில் போய் ஜஸ்ட்டு போகிறோம், உள்ளே என்ட்ரி ஆகுறோம், அப்போ கண்ணு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுதான் ரொம்ப எனக்கு இப்போ கூட எங்கேயாவது நான் இப்போ நடிக்கும் போது திடீர்னு அழணும் போனால் அந்த ஒரு இது நினச்சாலே கண்ணில் பொழுது தண்ணி வந்துடும். நான் இப்போ நினைப்பேன், நான் ஐயோ வேண்டாம் நினைக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அது மெமரி அப்படியே இருக்குது. ஏன்னா அது வந்து பார்க்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி, ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எந்த நேரத்தில் திடீர்னு அவள் கண்ணை திறந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாள். நான் போய் எழுப்புறதுக்கே பயப்படுவேன் அப்படின்னுவா. ஸோ ஒவ்வொரு தடவை செக்கிங்லேயே இருக்கும் அவளுடைய இது. ஆனால் அதுதான் பார்த்தேன். ஓகே. இது கண்டிப்பாக இப்போ மற்றவங்களுக்குமா இது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸாக கூட நீங்கள் என்ன ஒரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறீங்க? ஒரு மெடிக்கலாக என்ன சொன்னா, நான் அதுதான் அவளுமே என்ன பண்ணா, உடம்பு குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே ஃபுல்லாக டயட்டு, நிறைய யார் என்ன சொன்னாலும் அந்த மெடிசின்ஸ் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தா. எப்பவுமே வந்து ஜாண்டிஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்டு தென் மெடிசின்ஸ் வந்து டேப்லெட் வந்து வித்தவுட் கன்சல்டேஷன் டாக்டர் நம்ம எடுத்து தப்பு. மெடிசின் வந்து தயவு செஞ்சு உடம்பு குறைக்கிறது தயவு செஞ்சு தப்பான இது போகாதீங்கன்னு தான் என்னோட இது. ஒவ்வொருத்தவங்க ஒன்றும் சொல்லுவாங்க, நம்மளுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ ரீசன் நான் எல்லோரும் சொன்னாங்க எப்படி தங்கச்சியை விட்டேன் இந்த மாதிரி இப்போல்லாம் ஜாண்டிஸ்க்கு மருந்தா இல்லையா. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் 2-3 எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் சத்திப்பில் இறந்துருக்காங்க ஜாண்டிஸால். மெடிசின் நம்ம எல்லாம் தேடாமல் இல்லை, ஆனால் அது ஏன் அது சரியான போய் நம்மளுடைய இது இதாகலன்னு தெரியல. எல்லாருமே நீ பண்ணியிருக்கலாமே, இங்கே மெடிசன் எடுத்துருக்கலாமே, அது பண்ணியிருக்கலாமே எல்லாருமே சொன்னாங்க அவங்க இது பண்ணதுக்கப்புறம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் 5 to 6 மெம்பர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஜாண்டிஸில் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களும் ட்ரை பண்ணியிருப்பாங்களே, பட் அது ஏதோ ஒரு ஜாண்டிஸ்க்கு வந்து ஐ திங்க் சரியான இது இல்லையோ என்னன்னு தெரியல எனக்கு. அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் போல். இதுக்குள்ளே வந்து ஸ்டேஜ் வந்தாச்சுன்னா காப்பாற்ற முடியாதுன்னு இருக்கும் என்னமோ. ஏன்னா ரொம்ப சமீபத்தில் எல்லாருக்குமே ஷாக்கான விஷயம், நம்ம காவேரி அவங்களுடைய சில ஃபோட்டோஸ் வெளியே வந்துச்சு. ஸோ அவங்க கொஞ்சம் உடல்நல குறைவு போது அவங்க சில இன்டர்வியூ இல்லை, உடல்நல குறைவு கிடையாது, அவங்க டயட் இருந்து இந்த மாதிரி இருக்காங்க. உடல்நல குறையில்லைங்க. ஷீஸ் ஓகே. அவங்க டயட் எல்லாத்தையும் சொல்லி இப்போ டயட் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஜ் வரும்ல, அது ஒன்றும் மாற்ற முடியாது. நம்ம ஏஜ்னு ஒன்று விஷயம் இருக்குது. இப்போ நானே கொஞ்சம் இப்போ எனக்கு என்ன ஏஜ் இருக்கும் எப்படி இருந்தாலும் செல்லதாவது காட்டும் இல்லையா நம்ம ஃபேஸ். அது வந்து மேபி இருக்கலாம். டயட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கு உடனே நல்லா தான் இருக்காங்க. ஷீஸ் ஓகே. ஏன்னா இப்போ ஒரு இன்டர்வியூல பார்க்கும்போது என்ன யாருமே வந்து பார்க்கல, 10 வருஷம் ஆச்சுங்க. அவங்க முதல்ல இங்கே இல்லை, அவங்க பெங்களூரில் இருக்காங்க. எங்களுக்கு ஃபோன் பிகாஸ் அவங்களை கான்டாக்ட் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுதான் மெயினாக பார்க்குறதுனா எல்லாருமே இது பண்ணுவோம், பட் அவங்க இங்கே இல்லை, பெங்களூரில் இருக்காங்க. ஸோ அதனால தான். ஓகே. இப்போ உங்களுடைய இந்த கல்யாண வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த டைமில் ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தாங்க, ஒரு டேரக்டரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் நீங்கள் கல்யாணம் ஆகும்போது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாங்க. ஆமாம், கோ டைரக்டராக இருந்தாங்க. கோ டைரக்டராக வந்து சிங்கம்ல இருந்தாங்க. சிங்கம் படத்தை நடிச்சதுக்கு காரணம் உங்கள் ஹஸ்பண்டா இல்லை ஹரி சார்? இல்லை ஹரி சார். ஏன்னா இவர் எனக்கு கதை தான் சொன்னார். இவர் வந்து எனக்கு அப்போ கூட இவர் யார் சொன்னாங்க கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அவங்க சொல்லும் போது இந்த மாதிரி இதுதான் கதை, கதை மீன்ஸ் இதுதான் நாட் உங்களோட இது என்ன போர்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கு இந்த பான்பராக இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு அது அப்புறம் சொல்லியிருந்தா மேபி பண்ணியிருக்க மாட்டேன் கண்டிப்பாக. அப்புறம் சொல்லும் போது அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் எனக்கு இது சொன்னாங்க. எனக்கு ஒரே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணாங்க? இது மேக்கப் இதுதான் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஃபுல்லாக பாதாம் இதெல்லாம் இது பண்ணி கொடுத்தாங்க. பிகாஸ் அதை வச்சு பேசணுங்கிறதுக்காக பாதாம்லாம் ஃபுல்லாக கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டே டென்ஷன் ஆகிட்டேன்.
அப்புறம் ஆனால் வந்து இவர் சூர்யா சார் வரத்துக்கு முன்னாடி என்னோட க்ளோஸ்அப்லாம் எடுத்தாங்க. எனக்கு என்னென்னா எப்போவுமே வந்து ஆர்டிஸ்ட், ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம எல்லா கேரக்டரும் பண்ணி தான் ஆகணும். பட் அது நமக்கு ஓரளவுக்கு இருந்தால் பெட்டர். இது கண்ணெல்லாம் கலங்கும், ஐயோ இது என்ன இது இப்படின்ட்டு. பட் நல்ல ரீச் ஆக்சுவலாக அந்த சின்ன கேரக்டர் பண்ணும்போது நல்ல. ஃபஸ்ட்டு எல்லாருமே நெகட்டிவ் சொன்னாங்க, உனக்கே தேவையா, எதுக்கு இந்த கேரக்டர் பண்ண, அப்படி எதுக்கு பண்ணணும். இப்போ நான் பண்ணலன்னா வேறு ஒருத்தங்க பண்ண தான் செய்வாங்க. இது வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பாசிட்டிவான கேரக்டர். இந்த மாதிரி நின்னா பார்த்தோயே லீலா அப்படின்னு சொல்லணும். அதுதான் இப்போ நான் வேறு யாராக தான் ஒட்ட விட்டு எந்த ஆர்டிஸ்ட் பண்ணாலுமே இதுதான். ஸோ சேத்தன் சாரே எவ்வளோ கேரக்டர் பண்ணாலும் ஒரு மாணிக்கம் தான், இந்த பக்கம் போஸ் வெங்கட்குமார். இதில் யாரோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல? ஏன்னா அந்த டைமில் அவங்க ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டராக இருந்திருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் போக போக அவங்களோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆச்சரியத்தை கொடுத்ததுன்னா யாரை சொல்வீங்க? அதில் எல்லாமே என்ன போஸ் மாமா, தென் போஸ் மாமா இப்போ டேரக்டரே ஆகிட்டார். ரேவதி பிரியா நியூஸ் ரீடர் ஆகிட்டா. ஸோ அதில் அப்புறம் சாரா ஆல்மோஸ்ட் அவரும் டேரக்டர் ஆகிட்டார். ஸோ இவங்க 2 பேர் வந்து போஸ் மாமாவும் சரி ரேவதி பிரியா அப்போ வந்த புதுசு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிறது இட்ஸ் குட். ஆமாம். ஸோ உங்களுக்கு அந்த டைமில் ஒரு பேம்பரிங் நடந்திருக்கும்ல, சுற்றி இருக்காங்க வனஜா நீ கரெக்டாக பண்ணால் ஒரு ஹீரோயின் ஆகிடலாம், இது பண்ணால் ஒரு சினிமல் ஆக்டர்ஸ் ஆகிடலேருந்து. ஸோ அந்த கைடன்ஸ் அதுக்கப்புறம் என்ன ஒரு வாழ்க்கை அது ஒரு பாதைக்கு கொண்டு போயிருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம மாற்றி பண்ணியிருந்தா வேற ஒரு ட்ராக்ல போயிருப்போமோ? இல்லை அது ஏன்னா அப்படி இல்லை. இதுவுமே வந்து நடிக்கிறதே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அப்படிலாம் கிடையாது, திடீர்னு தான் வந்தேன். பட் அதுக்கப்புறம் எல்லாமே கிடச்சிருச்சு. மெட்டியூலி அதுக்கு முன்னாடியே செகண்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் ஆகணும் இதில். பட் அதுக்கப்புறம் வந்தோடனே மெட்டியூலி முடி கூட இல்லை, அதுக்கு முன்னாடியே ஏவிஎம்மில் கமிட் ஆன ஹீரோயினா. அப்படியே ட்ராவல் அப்படியே எல்லாமே அதை என்னென்ன நம்ம வந்த பீரியடில் என்னென்ன எல்லாம் பண்ணியாச்சு. என்ன ஒன்று நம்ம வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ஒன்று மட்டும் நினச்சிருக்கேன். நம்ம வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ் நம்மளுடைய ஃபீல்ட்லேயே ஒரு ஆஃபீஸில் சம்திங் ஏதாவது எனக்கு அப்போ படம் வந்து நிறைய பார்க்க பிடிக்கும். ஸோ நிறைய அப்பப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்டோரியோட டிஸ்கஷன் பண்ணுறதோ, நிறைய கதை அது பேச பிடிக்கும். தந்தியில் வந்து நான் ஆக்சுவலாக ஸ்ரீகுட்டி வந்து நான் அந்த டைம் கன்சீவாக இருக்கும்போது கூப்பிட்டுருந்தாங்க ஃபார் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்போ என்னால் பண்ண முடியல. நியூஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் என்னால் வர முடியாத சுச்சுவேஷன். அப்புறம் அது விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி விட்டாச்சு, என்னோட லைனும் மாறிடுச்சு. ஏன்னா நடுவில் ஒரு வாட்டி விஸ்வா நீங்க ராஜ்காந்த் இவங்க எல்லாம் பண்ண அந்த ஒரு சின்ன ப்ரோமோவே பயங்கர வைரல் ஆச்சு. எல்லா பக்கமும் திரும்ப வர போறாங்கன்னு. ஆமா, அது நல்ல ரீச் தான் ஆக்சுவலாக, ரொம்ப எதிர்பார்க்காத ரீச் அது. அவங்க எல்லாருமே என்னன்னா அகைன் வந்து திரும்ப இவங்கெல்லாம் உங்களை பார்க்குறவங்க வந்து இந்த வெயிட் லாஸ் டிப்ஸ் இதெல்லாம் தாண்டி ஏதாச்சும் ஒரு 2 ஸ்கின் கேர் டிப்ஸ் சொல்லுவீங்கன்னு ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கின் கேர் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். நான் வந்து இப்போ கூட நான் மேக்கப் இது கிடையாது. நான் வந்து வெறும் காஜல், குக்கும்பர், அப்புறம் வந்து அந்த பால் ஏடு இருக்குல்ல அதுதான் மிக்ஸ் பண்ணி போடுறது. அதுவே இப்போ போடுறது. ஆமாம், அதுவே இப்போ நான் போடுறது இல்லை. ஜஸ்ட் அந்த குக்கும்பர் ஜெல் இருக்குல்ல அது மேக்கப் போட்டால் போடுவேன். நார்மல் லைஃப்பில் அடிக்கடி ஃபேஸை தான் கழுவிட்டு இருப்பேன். எதுவுமே எனக்குன்னு எந்த இதுவுமே நான் பண்ணது கிடையாது. ஆஸ் யூஷுவல் அவ்வளோதான். இது வந்து அப்போலேருந்து இப்படி தான் இருக்கேன் நான். எக்ஸ்ட்ரா பார்லர் அதெல்லாம் கிடையாது. பார்லர் கூட கேட்பாங்க அந்த மாதிரி எதுவுமே கை வைக்காதீங்க. ஏன்னா இது வந்து இன்னும் ஆயில், கோகோனட் ஆயில், சப்போஸ் ஏதாவதுன்னா கோகோனட் ஆயில், என்ன குக்கும்பர், அது குக்கும்பர் இதெல்லாம் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணேன். இப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒர்க்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பிரியமான தொழில் இந்த சீரியல் நடிக்கும் போது கூட பயங்கரமாக கேள்விப்படுற வார்த்தை ஒன்று டிஆர்பியில் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு மெட்டியூலெல்லாம் வரும்போது உங்களுக்கு போட்டியான ஒரு சீரியல்லாம் எது? எனக்கு முதல்ல டிஆர்பின்னு என்னன்னு தெரியாது அப்போது. அதுதான் ஏன்னா அப்போது டிஆர்பின்ற விஷயம்லாம் ரொம்ப தெரியாது. ஃபஸ்ட்டு சேனலுக்குள்ளே வேணால் பேசிப்பாங்க, எங்களுக்கு வந்து தெரியாது. மெட்டியூலே ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, மெட்டியூலே ஃபஸ்ட்டு இருக்குது, அவ்வளோதான் தெரியும். இந்த டிஆர்பின்றதே நமக்கு தெரியாது. இப்போ ரீசனாக சொல்ல டிஆர்பி வந்து மெட்டியூல் இது பீட் பண்ணவே முடியல. அது வேறு லெவலில் இருந்தது. அப்போ டெலிகுமார் சார் அந்த மீன்ஸ் சிதம்பரம் சார் அந்த டெத்து சீக்வன்ஸ் 23 என்னமோ சொல்கிறாங்க. அது எனக்கு அது என்ன சொல்கிறாங்க தெரியல. இப்போல்லாம் வந்து 4-5 பெரிய விஷயமா இருக்குன்னு எனக்கு அது டிஆர்பி. இப்போ அந்த டிஆர்பின்றதே இது எதுக்காக பார்க்குறாங்கன்றதே எங்கள் ரீசனாக தான் தெரிஞ்சது. எதுக்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்றத இப்போ எனக்கு அந்த டைம். ஆனால் எந்த சீரியல் அதிகமாக பேசப்படுற சீரியல்லாம் ஒரு பக்கம் மெட்டியூல் இல்லை, இன்னொரு பக்கம் எந்த சீரியல் அதிகமாக பேசப்பட்டுச்சு மக்கள்கிட்ட? ஐ திங்க் ஆனந்தம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனந்தம்ல நடிச்சேன். கோலுங்களையும் ஏன்னா இந்த கேப் கொஞ்சம் இதானே எல்லாத்துலேயும் பிடிச்சி போட்டாங்க எல்லாம். அதான் அப்போ வந்து ஃபுல்லாக எல்லா சீரியலுமே சக்ஸஸ் சீரியல் எல்லாத்துலேயுமே நான் இருப்பேன். அதனால அப்போ வந்து ஆனந்தம்னு நினைக்கிறேன்.
ஓகே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு பேசுகிறதுக்கும் டைம் இல்லை ஆக்சுவலாக. அப்போல்லாம் எந்த சீரியல் ஃபஸ்ட்டு எந்த சீரியல் அப்பளுமே தெரியல. ஆடியன்ஸ் வைஸ் எப்போவும் எங்களை பார்த்தோன்னா மெட்டியோலியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே அதுதான் போல அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் ஆனந்தம், ஐ திங்க் ஆனந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனந்தம் தான் இருக்கும். ஏன்னா அப்புறம் ஏன்னா பிகாஸ் எனக்கு கூப்பிடும் போது பிரியா கேரக்டர் கூப்பிடும் போது அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. அப்போ இந்த கேரக்டருக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஸோ அப்போ பிரியாவுக்கு ரொம்ப அந்த கேரக்டர் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருந்தது. அப்புறம் கூப்பிட்டு என்னை செலக்ட் பண்ணாங்க. அப்போ தான் தெரிஞ்சது இந்த கேரக்டருக்கு அவ்வளோ செலெக்ஷன் நடந்ததுன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் மேபி. ரைட் ஆல்ரைட். ஸோ இப்போ அடுத்து உங்களோட பயணம் எதை நோக்கி போயிட்டுருக்கு? எதை நோக்கின்னு தெரியல. பிகாஸ் வெயிட்டிங். நல்ல ப்ராஜெக்டாக இருந்தால் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது எப்பவுமே நல்ல ப்ராஜெக்ட் தான் நான் பண்ணுவேன். பார்க்கலாம் எந்த கேரக்டர் வருது என்ன வருதுன்னு பார்க்க வெயிட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தமன்னா அவங்கள போல தான் இருப்பாங்களோ? ஐயோ அது நான் சொல்கிறேன். அவங்க நல்லா தான் இருக்காங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ரீசெண்டாக 2 வாட்டி அவங்களை இன்டர்வியூ பண்ணேன், இதே பொசிஷனில் உட்காந்து பண்ணேன். அதனால எனக்கு பயங்கரமாக உங்கள் ஃபேஸ் அப்படியா? ஏன்னா சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. நான் தான் சொல்வேன் அவங்க நல்லா இப்போ ஓகே. எனக்கு அப்படி தெரியல. பட் கல்லூரியிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கல்லூரி ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணாங்கல்ல அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து மோஸ்ட்லி நான் சைல்டுஹுட்டில் நளினிமா தான் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த டைம் நளினிமா தான் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக அதான் சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல, எனக்கு தெரியல. ஆல்வேஸ் ஒரு சூப்பர் மாம் ஒரு சூப்பர் ஒய்ஃபாக நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. ஒரு அழகான குடும்பத்தை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க. ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்து ஒரு பக்கம் சின்ன திரையிலும் நடிங்க, பெரிய திரையில் நடிங்க. அழகான குடும்ப வாழ்க்கை கலாட்டா சார்பாக வாழ்த்துக்கள். உங்கள் நேரத்துக்கு நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். കട്ട് ചെയ്ത് പറഞ്ഞാൽ മനസ്സിലായോ? Black Thunder, where